குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளம் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12 முதல் 1 மணி வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:53. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 7:48 வரை. பௌர்ணமி பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 9:43 வரை. விசாகம் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:18 வரை. பரிகம் பின்பு சிவம். கரணம் இன்று காலை 7:30 வரை. பத்திரை பின்பு இரவு 7:48 வரை. பவம் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் ரேவதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சல நாயக்கர் சன்னதியில் மேலே கிரிவலம் வரும் காட்சி. ஸ்ரீ காஞ்சி ஸ்ரீ குமரக்கோட்டம் ஸ்ரீ முருகப்பெருமான் திருக்கல்யாண வைபவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு குலதெய்வ வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும். விரதாதி விசேஷங்கள். பௌர்ணமி தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது? தெய்வ பிரதிஷ்டை செய்ய சிறந்த நாள். புதியதொரு ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள். கல்வி கற்க உகந்த நாள். விதை விதைக்க ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 3:38 முதல் 5:22 வரையில் மேஷ லக்னம். 5:23 முதல் 7:28 வரையில் ரிஷப லக்னம். காலை 7:29 முதல் 9:40 வரையில் மிதுன லக்னம். 9:41 முதல் 11:48 வரையில் கடக லக்னம். 11:49 முதல் மதியம் 1:50 வரையில் சிம்ம லக்னம். 1:51 முதல் 3:50 வரையில் கன்னி லக்னம். 3:51 முதல் 5:56 வரையில் துலாம் லக்னம். 5:57 முதல் 8:07 வரையில் விருச்சக லக்னம். 8:08 முதல் 10:14 வரையில் தனுசு லக்னம். 10:15 முதல் நள்ளிரவு 12:09 வரையில் மகர லக்னம். இரவு 12:10 முதல் 1:52 வரையில் கும்ப லக்னம். 1:53 முதல் 3:33 வரையில் மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி அஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். வியாழக்கிழமை தினத்தில் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்தால் விசேஷம். உரு ஏற திரு ஏறும் குரு பகவானுக்கான அனுகிரகம் பெற இந்த நாளில் இந்த வழிபாடை செய்து பலன் அடையுங்கள். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை.
மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. இன்று ஒரு தகவல். மாலை நேரம் தீபம் ஏற்றி வழிபடும் பெண்களுக்கு ஆசி கூற தேவர்கள் வருவதால் விளக்கு வைக்கும் நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது. அதே போல விளக்கு ஏற்றும் மாலை பொழுதில் வீட்டில் சோக காட்சிகளை தொலைக்காட்சிகளில் பார்க்க கூடாது. அவ்வாறு பார்க்கும் வீடுகளில் வாசற்படியில் உள்ள இரு தேவதைகள் ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று வீட்டின் மகிழ்ச்சியை குறைத்துவிடும். கவனமாக இருங்கள். வீட்டில் பெண்கள் விரதம் இருக்கக்கூடிய பலன் அவருடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் நற்பலனை பெற்றுத்தரும். வைகாசி பௌர்ணமி நாள். வைகாசி பௌர்ணமியானது மே 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. ஆனால் பௌர்ணமி திதியானது 22ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7:16 மணிக்கு தொடங்கி மறுநாள் வியாழன் இரவு 7:51 வரையில் உள்ளது. அதே போல வியாழக்கிழமை காலை 9:40 மணியோடு விசாக நட்சத்திரம் நிறைவடைகிறது. அதன்படி இந்த ஆண்டு விழா நட்சத்திரம் இன்றும் பௌர்ணமி நாளையும் வருகிறது. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல விரும்பும் பக்தர்கள் இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம். மாதம் தோறும் பௌர்ணமி வருகிறது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் தனி சிறப்பை பெற்றுள்ளன. வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி என்று ஸ்ரீ முருகப்பெருமான் அவதரித்த தினமான வைகாசி விசாகமும் வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. மே மாதம் 22ஆம் தேதி இரவு 7:15 இருந்து பௌர்ணமி திதியும் தொடங்கி விடுகிறது. எனவே வைகாசி மாத பௌர்ணமி விசாகம் அன்று திருவண்ணாமலை அன்று கிரிவலம் சென்று வருவது விசேஷம். வியாழன் அன்று வீட்டில் மற்றும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்யலாம். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகளை அறிந்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது ராசியிலேயே புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், குரு பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பற்றிய தகவல்களை கூறுவதை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் ஆதரவு ஏற்படும். வீட்டை பராமரிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். குடும்ப நபர்களுக்காக சில பணத்தை செலவு செய்ய நேரிடும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் விழிப்புணர்வாக பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உயர்வு நிலை அடைய பொறுமை நிதானம் தேவை. மற்றவர்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது கேட்டு செய்ய வேண்டும். பிறருடைய ஆலோசனைகள் என்பது இந்த நாளில் தேவைப்படும். எந்த ஒரு நபர்களிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் அவர்களிடத்தில் தகுந்தாற் போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் என்பது போல யாரிடத்தில் எதை பேசினால் நல்லது என்கிற அளவீடோடு இருக்க வேண்டும். சமூக சிந்தனை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தாலும்
யாருக்கு எப்பொழுது எப்படி உதவி செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலையையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் முடிவு எடுப்பது நல்லது. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உண்டாகலாம். அமைதி வேண்டிய நாள். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. உங்கள் துணைவரிடத்தில் போதுமான அளவு மதிப்போடு நடக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். திடீர் பண வரவுகள் இருந்தாலும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆக கைக்கு பணம் வருகிறதே என்று கணக்கிட்டு அதிக பணத்தை செலவு செய்யாதீர்கள். சிக்கனமான நடவடிக்கையே நல்லது. வியாபாரத்தினுடைய போக்கு புரிந்து கொள்வதில் குழப்பமாக இருக்கும். எதை செய்தாலும் இரக்கமான சூழ்நிலையிலேயே இருக்கிறது என்கிற மன வருத்தத்திற்கு உள்ளாவீர்கள். மேஷராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள். யாரிடத்திலும் குற்றம் குறைகளை கூற வேண்டாம். தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சிக்கனமாக இருந்தாலே நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பௌர்ணமி தினமாக இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களினால் அர்ச்சனை செய்வதே சிறப்பு. இந்த நாள் உங்களுடைய பணம் வருமானம் சார்ந்த நிலைகளில் சற்று கவலை ஏற்படும். விரயங்கள் ஆகலாம். செலவினை பார்த்து கணக்கிட்டு செய்தல் அவசியம். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு வேண்டி பணிவாக பேசுங்கள். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். இதுவும் கடந்து போகும் என்பது போல பொறுமை, நிதானமாக இருக்க வேண்டும். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சூரிய பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் குடும்பம், வாக்கு, தனம், வருமான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவருடன் சுக்கிர பகவானும் குரு பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். ஆகவே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை அமைதியாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் மூலம் அலைச்சல் ஏற்படும். நல்லதொரு முடிவுகளை சிந்தித்து எடுப்பது நல்லது. கவனமாக செயல்படுங்கள். இந்த நாள் ஏற்றம் பெறக்கூடிய நாளாக அமைய இந்த வைகாசி பௌர்ணமி நாள் ஸ்ரீ சந்திர பகவானுடைய அனுகிரகமும் அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர் செல்பவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் கைகூடும். தொழில் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும். புதிய விஷயங்களில் நாட்டம் பிறக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாகவே அமையும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் குரு பகவான், சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அவ்வப்போது செய்து வருவது விசேஷம். 5ஆம் வீடு என்பது குலதெய்வம், காதல், குழந்தை இதுவை போன்ற காரகத்துவத்தை பெற்றது. ஆக 5ஆம் இடத்தில் கோச்சார அமைப்பின்படி கேத்து பகவானுடைய சஞ்சாரம் செய்வதால் குல தெய்வத்தினுடைய பிரார்த்தனைகளை செய்து வருவது மிக மிக விசேஷம்.
தலைமை பண்புகள் அதிகமாகவே இருக்கும். எல்லோரிடத்திலும் நற்பெயர்கள் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. வியாபாரத்தினுடைய போக்கு மன சந்தோஷத்தையும் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிக லாபத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். நல்ல சுப காரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள் மனதில் நிம்மதியை உண்டாக்கும். வீட்டில் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டம் அதிகரிக்கும். தம்பதியர்களுக்கிடையே அந்யுன்யம் காணப்படும், ஒற்றுமை மேம்படும். இருவருக்குமான செயல்பாடுகள் மிக சிறப்பாகவே அமையும். வெற்றி நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். வருமானத்திற்கான வழி கிடைக்கும். எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ஆதரவு நிறைந்த நாளாகவே அமையும். இந்த நாள் உங்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக அமைய இந்த வைகாசி பௌர்ணமி நன்னாளில் அம்பிகையை வழிபாடு செய்வது மிக விசேஷமானது. எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு காலம் தவறாது நடக்கும். உறவுகள் இடத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகையை வழிபாடு செய்வது நல்லது. முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நற்செய்திகள் உண்டாக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் கை கொடுக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். காதல் வாழ்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாளாகவே அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாளாக இருக்கும். எல்லா நிலையிலும் உயர்வு ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும். வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம், வைகாசி மாதம் 10ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் போது ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தொழில் உத்தியோக ஸ்தானத்தில் உங்களுக்கு நல்ல திறமைகள் வெளிப்படும். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செய்தால் இன்னும் மேன்மையை பெறுவீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் சார்ந்த செயல்களில் உங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம். போட்டிகள் அதிகரிக்கும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் பொறாமை கொண்டவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். இயல்பாகவே உங்களுக்கு புத்திசாலித்தனம், சாதுரியம் அதிகம் உண்டு. இருந்தாலும் அதை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்கிற நிலையோடு இருப்பதே அவசியம். சஞ்சலமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். எதிர்மறை எண்ணங்களை நீக்குவது நல்லது. நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள். எதிலும் தன்னம்பிக்கையாக செயல்பட்டால் உங்களுக்கு வேகம் இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தியான பயிற்சிகள் செய்வது, யோகாசனங்கள் செய்வது மிக விசேஷம். வியாபாரம் சார்ந்த செயல்களில் அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அபிவிருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். தொழிலை விருத்தி செய்ய வேண்டும் என கூட்டாளிகளோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய ராசி
காற்று ராசி. அது மட்டுமல்ல, இன்பத்திற்குண்டான ராசியும் நீங்களே. தொலைபேசி தொடர்பான வேலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் மேன்மையான நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையாக இருங்கள். சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிற்கு ருணரோக சத்ரு பாவகத்திற்கு நுழைகிறார். ஆக குடும்ப பாவாதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டிற்கு செல்வதால் சில பகைமை உணர்வுகள் இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்துதான் போக வேண்டும். யாரையும் எந்த விதத்திலும் குறை கூறாதீர்கள். மனம் வருந்தி பேசாமல் இருப்பதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. பண பரிமாற்றங்களில் விழிப்புணர்வு என்பது அவசியம். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று இந்த பௌர்ணமி நாளில் துர்க்கை அம்மனுக்குண்டான பூஜைகள், வழிபாடு முறைகள் செய்வது விசேஷம். பௌர்ணமி என்றாலே அம்பிகை வழிபாடுக்கு மிக உகந்தது. பார்வதி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேண்டியும் வழிபடுங்கள். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். மனம் லயிக்கும். சில சங்கடமான கஷ்டமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். வெற்றி வாக்கை சூடக்கூடிய அமைப்பு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விருத்தி நிறைந்த நாளாக இருக்கும். வாழ்விலுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். உலகியல் வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். சாதகமான சூழல் அமையும். உங்களுடைய தொழில் ரீதியான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். எந்த ஒரு செயலிலும் தன்னம்பிக்கை என்பது மிகுதியாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள், வைகாசி பௌர்ணமி தினம். அம்பிகை வழிபாடுக்கு மிக உகந்த நாள். வியாழக்கிழமை என்பது குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ராசிநாதன் சந்திர பகவான் 5ஆம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். புதுவிதமான எண்ணங்கள் அரங்கேறும். உத்தியோகத்தினுடைய நிலையை பற்றிய புரிதல் அதிகமாகும். இறை பிரார்த்தனைகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாளுக்கான வேலைகள் கைகூடும். மன நிம்மதியோடு இருப்பீர்கள். உத்தியோகத்தினுடைய செயல்பாடுகளில் சில மாற்றங்களும் வரலாம். நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் கெட்டவர்கள் நல்லவர்களாகவும் உங்களுக்கு காட்சியாகவே இருக்கும். சக பணியாளர்களிடத்தில் நிதானமான போக்கோடு இருக்க வேண்டும். யாரையும் எந்த விதத்திலும் மனம் வருந்தும்படியாக பேசாதீர்கள். கூடுதலான நன்மைகள் கிடைக்க மௌனம் என்பதே மிகப்பெரிய நல்லது.
எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும். லாபம் நிறைந்த நாள். வியாபாரத்திலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய சிறு குறு வியாபாரங்களிலும் சரி வருமானம் கிடைக்கும். பணத்திற்கு குறைவு இருக்காது. தொழில் சார்ந்த முயற்சிகளுக்காக சில கடன் சார்ந்து வாங்கியிருந்த பொருட்களினுடைய நிலை குறையலாம். அதாவது கடன் பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து சில சுப செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக முதலீடு சார்ந்த விஷயங்களில் இருந்து நல்ல பலனை நீங்கள் பெற முடியும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் இன்றைய நாள் வருமானம் பெருக்கும். நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் ஸ்ரீ குருவே துணை. ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ என்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். குருவருளே திருவருள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதாலும், லாபஸ்தானத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு அதே இடத்தில் இருப்பதாலும் அதிகரிக்கும் நன்மைகள் பெருக்கும். 2ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்தில். ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு மென்மேலும் சிறப்பான நாளாகவே இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பௌர்ணமி தினம், வைகாசி பௌர்ணமி நாள் என்பதால் சிவபெருமானை வணங்கி வருபவர்களுக்கு ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய விருத்தி உண்டாக்கும். வீட்டில் இருந்தபடியே ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தை உச்சரிக்கலாம். அதோடு மட்டுமல்ல, திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் சிவபெருமானை வணங்கி வர அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ அபிராமி அன்னையை வழிபட மேன்மை உண்டாக்கும். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். பிறரிடத்தில் கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். சனி பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது கடகராசி அன்பர்களுக்கு. புது விஷயங்களினுடைய போக்கை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையலாம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு மிக நல்லது. அதிலும் திருப்பதி ஏழுமலையானை வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்தால் விசேஷம். காரணம், திருமலையில் தான் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகம் உண்டு. சந்திர பகவானுடைய பூரண அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மலை என்றால் அவை திருமலைதான். அதிலும் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பத்மாவதி அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். எதையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும் என்கிற சிந்தனையிலேயே இருப்பீர்கள். லாபம் நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பிக்கை நிறைந்த நாளாக இருப்பதால் வருமானத்தை அதிக அளவில் பெருக்குவீர்கள். வாக்கு சாதுரியம் சிறக்கும். யாரிடத்தில் எப்படி பேசினால் வேலை நடக்கும் என்கிற சூக்ஷ்மங்களை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆகவே ஆயிலும் நட்சத்திரக்காரர்களே, மன நிறைவு ஏற்படும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த, ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள்
உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியின் 2ஆம் வீட்டில் கேது பகவானும் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு விரையாதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள், வைகாசி பௌர்ணமி தினம். ஆக இன்றைய நாள் நீங்கள் திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை வழிபட, உமையம்மையை வழிபட சகல நலன்கள் கிடைக்கும். அபித குசாம்பிகை வழிபாடு பல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி. ஆகவே முக்தி ஸ்தலம், அது மட்டுமல்ல நெருப்பு ஸ்தலம், பஞ்சபூதங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடியது ஸ்ரீ திருவண்ணாமலை. ஆக உங்களுடைய ராசியும் நெருப்பு ராசி. சிம்மராசி அன்பர்களே, வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நேரங்களின் போதெல்லாம் திருவண்ணாமலை சென்று வந்தால் வாழ்வில் மாற்றங்கள் பிறக்கும். உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். உங்களுடைய பிறப்புக்கான நிலை அறிவீர்கள். உங்களுடைய பிறப்பு இந்த பூமிக்கு ஏற்பட்டதனுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். ஆக எந்த சிவ ஆலயங்கள் சென்றாலும் திருவண்ணாமலைக்கு நிகர் ஈடாகாது. அதிகமாக சிவபெருமானை வணங்கி வர உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாகவே அமையும். ஆகவே சிம்மராசி அன்பர்களே, வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு வளர்ச்சி பிறக்கும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகள் ஏற்படும். சில நேரம் சில சங்கடங்கள் உண்டாக்கி மறையும். பணம் சார்பான விஷயங்களில் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ராசிக்கு 4ஆம் வீடு விருச்சக ராசியில் சந்திர பகவானுடைய பிரவேசம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களுடைய சந்திப்பு ஏற்படலாம். கடன் சார்ந்த பொருளாதார நிலைகளில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியம் சீராக அமையும். தாய் வழி உறவுகளிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். உயர் அதிகாரிகளுடைய வழியில் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பார்ப்புகள் வேண்டாம், ஆசைகள் வேண்டாம். எப்பொழுது மிக சாதாரணமாக நடந்து கொண்டாலே போதும். உயர்வு நிறைந்த நாளாக அமையும். வைகாசி பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்குண்டான வழிபாடு முறைகள் செய்வதோடு பசுக்களுக்கு பச்சை காய்கறிகள், பழங்கள் கொடுக்கலாம். அதே போல இனிப்பாக லட்டு, மஞ்சள் நிறத்தில் வரக்கூடிய லட்டு பசுக்களுக்கு தானம் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் குறையும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்துவிடும். இவற்றை இன்று ஒரு தகவலாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இனிப்பு வழங்கும் பொழுது பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்ப நலம் பெருகவும், உடல் நலம் பெருகவும், உறுப்பினர்கள் நன்றாக அமையவும், அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயம் கோமாதாவினுடைய அனுகிரகம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களின் ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு 7 தீபங்கள் ஏற்றி வர கேது பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கும், தோஷங்கள் அகலம். கேது பகவான் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய தசா இருப்பு என்றால் அவை 7 வருடங்களே. ஆக மகம் நட்சத்திரக்காரர்கள் யமகண்ட நேரத்தில் ஓம் நம சிவாய என்று சிவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கலாம். அல்லது சிவாய நமக என்றும் சொல்லலாம். இன்றைய நாள் சந்திப்புகள் ஏற்படும். சில பிரச்சனைகள் குறைவதற்கான வழிவகை உண்டு. நட்பு வட்டாரம் விரிவடையும், மேன்மைகள் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன எண்ண போக்கு சீராகும். தாய் வழி உறவுகளிடத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள்.
பூரம் நட்சத்திரக்காரர்களே, உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். எதையும் அனுசரித்து கவனிக்க வேண்டும். தலைமை அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக பேசுவது நல்லது. அதிகம் எதிர்பார்ப்புகள் கூடாது. கிடைக்கக்கூடியவை உங்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தினால் தானாகவே கிடைக்கும். பிரயாசை வேண்டாம். பேராசை குணம் வேண்டாம். பொன்பொருள் ஆபரணங்கள் மீதான ஆசையை தவிர்த்து விடுங்கள். அவை நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பிரபஞ்சத்திற்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி என்று இவற்றை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். நிச்சயம் நல்ல பிராப்தி வந்து சேரும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பிறரிடத்தில் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து செல்கிறீர்களோ அவ்வளவும் நல்லது. மேன்மையான நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள், வைகாசி பௌர்ணமி தினம். இன்றைய நாள் சொத்து பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வுகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு முடிவுகள் எடுக்கக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை மேன்மை அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்களே, தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவின் மூலம் மாற்றமான வாய்ப்புகள் கிட்டும். நண்பர்களுடைய நட்பு வட்டாரம் விரிவடையும். மேன்மை நிறைந்த நாளாக அமையக்கூடும். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் சக நபர்களிடத்தில் உங்களுக்கு சில பேச்சுவார்த்தைகள் சீராகும். எடுக்கக்கூடிய வேலைகள், சில காரியங்கள் தடை தாமதங்கள் இல்லாமல் மிக மிக திருப்திகரமாக நடக்கும். சிறு தூர பயணங்களினால் மனதில் மாற்றம் ஏற்படும். முயற்சி மேம்படும் நாள். அனுஷம் நட்சத்திரம் என்பதால் சிவபெருமானை வணங்கி வர விசேஷம். கிரிவலம் சென்று வாருங்கள். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் ஸ்ரீ திருவண்ணாமலை. அருணாச்சலேஸ்வரர் சமேத அபித குசாம்பிகை அம்பாளை வழிபட சகல நலன்களும் கிட்டும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். அந்யோன்யம் இருக்கும். காதலிப்பவர்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை நிலவும். உங்களுடைய காதல் வாழ்க்கை விவகாரங்கள் கை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு ஏற்றபடி பொருத்தமுள்ள ராசிக்காரர்களை தேர்ந்தெடுப்பதே விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தீர்வுகள் கிடைக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சாதகமான சூழ்நிலை அமையும். தாய் வழி உறவினர்களிடத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டும். நன்மைகள் பிறக்கும் நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மனை வழிபடுவது சிறப்பு. பௌர்ணமி நாளாக இருப்பதால் திரை சூடிய சக்தியை, அம்பிகையை வழிபடுங்கள். சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகை வழிபாடு உங்களுக்கு மிக மிக ஏற்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். மேன்மையாக வருவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகலாம்.
உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு நிறைவேற்றுவீர்கள். ஆதரவு பெருக்கும், தெய்வீக சக்தி அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சிறு தூர பயணங்களினால் மனதில் மாற்றம் இருக்கும். முயற்சி மேம்படும் நாள். திட்டமிட்ட வேலைகள் கைகூடும். மன நிம்மதி உண்டாகும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிநாதன் சுக்கிர பகவான் 8ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டு அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி குரு பகவானும், லாபஸ்தானத்தின் அதிபதி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது 8ஆம் வீட்டில். விலை உயர்ந்த பொருட்களின் சம்பந்தமான வியாபாரம் நடக்கும். வெளி இடங்களுக்கு, வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயண வாய்ப்புகள் கை கொடுக்கும். பெற்றோர்களுடைய ஆசையின் மூலமாகவும் அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் மூலம் நன்மைகள் பெருகும் நாளாகவே அமைகிறது. மிக முக்கியமான தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்வீர்கள். நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் வரவுகள் சாதகமாக அமையும். யோகம் நிறைந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். நறுமண பொருட்கள் மீதான லாபங்கள் கூடும். நன்மைகள் அதிகரிக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாகவே அமையும். தாய் வழியின் மூலம் ஆதாயம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. சுவாதி நட்சத்திரம் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோட செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரமும் அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களே, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனக்கசப்புகள் நீங்கும். எண்ணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக உயர்வாக அமையும். மனதில் இருந்த சங்கடங்கள், பழைய கஷ்டங்கள் நீங்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களை விசாக நட்சத்திரம் நடக்கிறது. முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் திருக்கல்யாணமும் நடக்கும். பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் சேர்ந்ததுதான் வைகாசி விசாகம். ஆக இன்றைய நாள் நீங்கள் வழிபட்டு வர முருகப்பெருமானுடைய அனுகிரகமானது பரிபூர்ணமாக கிடைக்கும். சாதகம் நிறைந்த நாள். யோகம் உண்டு. எதிர்பார்த்த பண வரவுகள் கைக்கு கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய யோகம் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ
விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் ராசியிலேயே சந்திர பகவானுடைய சஞ்சாரம். வைகாசி பௌர்ணமி தினம் முழு நிலவு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சந்திர பகவானே. ராசியின் 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் வீட்டில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விமர்சன பேச்சுக்களினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். வெளியிடங்களில் உண்பதை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் யாரிடத்திலும் எதை பேசினாலும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். புதியதொரு அனுபவங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலம் அனுகூலம் நிறைந்த நாளாகவே அமையும். மறைமுக தடைகளால் செயல்களில் தாமதங்கள் ஏற்படும். வீடு மாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படலாம். தோற்றப்பொலிவில் மாற்றம் இருக்கும். பரிவு வேண்டிய நாள். வைகாசி பௌர்ணமி தினத்தில் உங்களுக்கு வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அல்லது வெளியூர்களிலோ மலை சார்ந்த ஊர்களிலோ இருப்பவர்கள் கிரிவலம் வருவது மிக விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளையும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியினுடைய அனுகிரகத்தையும் பெறுங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வணங்குபவர்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவே அமையும். இன்றைய நாள் புரிதல் ஏற்படும். பழைய பிரச்சனைகள் தீரும். சங்கடங்கள் மறையும். புதுவிதமான எண்ணங்கள் உருவாகும். மேன்மை நிறைந்த நாள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு அனுபவங்கள் ஏற்படும். சில வேலைகளில் தாமதங்கள் இருக்கும். பயணங்கள் உண்டாகும். வியாபாரத்தினுடைய நிலையை நிலைநாட்டுவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். எண்ணங்கள் மேம்படும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ பெருமாள் வழிபாடு நல்லது. ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு, பத்ரி நாராயணரை வழிபட சகல நன்மைகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பரிவாக இருக்க வேண்டிய நாள். உடல் பொலிவில் மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளியிடங்களுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பதில் ஆர்வமோடு இருப்பீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளில் வைகாசி பௌர்ணமியும் அமைகிறது. உங்கள் ராசிநாதன் குரு பகவானே. அவரே ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் குரு பகவான் சுக்கிர பகவானோடு இணைந்து இருக்கிறார். ரிஷப ராசிக்கு சுக்கிர பகவான் ஆட்சிநாதனாகவே அமைகிறார். சூரிய பகவான் பகை. ஆக உங்களுடைய ராசியின் 6ஆம் வீட்டில்
கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமல்ல, 10ஆம் வீடு கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கனிவான பேச்சுக்கள் மூலம் நல்லது நடக்கும். மிதமான போக்கே காணப்படும். வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் பெற நிதானமாக சிந்தித்து கவனத்தை முதலீடு செய்யுங்கள். பணத்தை முதலீடு செய்வதை காட்டிலும் உங்களுடைய எண்ணத்தை முதலீடு செய்யுங்கள், சிந்தனையை முதலீடு செய்யுங்கள். அதன் பிறகே பணத்தினுடைய நிலையை நீங்கள் அறியலாம். பொன் பொருட்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும். உறவுகளுடைய வருகையின் காரணமாகவும் சில முதலீடு சார்ந்த விஷயங்கள் காரணமாகவும் ஏதாவது ஒரு வகையில் சில பணம் செலவாக இருக்கும். எப்படி இருந்தாலும் சரி, அவற்றை அனுசரித்து போகக்கூடிய போக்கு உங்களுக்கு இருக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உடல் நலத்தில் ஏற்ற இறக்கங்கள் பிறக்கும். பிரீத்தி வேண்டிய நாள் வைகாசி பௌர்ணமியாக இருப்பதால் தனுசு ராசி அன்பர்களே, சிவபெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். நேரம் கிடைக்கக்கூடியவர்கள், சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வருவது மிக மிக விசேஷம். ஆனந்தமாக உணர்வீர்கள். மனதில் நிம்மதி இருக்கும். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுபவர்களுக்கு ஆனந்தம் பிறக்கும். திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ தூண்டுகை விநாயக பெருமானையும் வணங்குங்கள். இதனால் உங்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கி சுபிக்ஷம் உண்டாக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபடுவதே சிறந்தது. தினமும் விநாயகர் கோவிலுக்கு சென்று வாருங்கள். ஒரு முறை பிரதட்சணம் செய்தாலே போதுமானது. கேத்து பகவானுடைய தாக்கங்கள் நீங்க விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சிறிய அளவிலாவது அருகம்புல்லை உங்களுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டாலே போதும். சங்கடங்கள் மறைந்து மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களே, நன்மை நிறைந்த நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் காலதாமதமாகவே நடக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை கண்காணிப்பது கடினமாக உணர்வீர்கள். ஏற்ற இறக்கமாகவே அமையும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பொன்பொருள் ஆபரணங்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உங்கள் துணைவருடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். சில செலவுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களே. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதே பகை. ரிஷப ராசிக்கு சூரிய பகவான் பகை. உங்களுடைய ராசி நெருப்பு ராசியாக இருந்தாலும் அந்த நெருப்பு ராசி என்றாலே சூரிய பகவானே உங்களுக்கு ருண ரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வீண் செலவுகள் ஏற்படும். உடல் நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உடல் சூடு உஷ்ணத்தை தவிர்க்க நல்ல உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீரை அதிகமாக குடிக்க வேண்டியது நல்லது. சிவபெருமானுடைய வழிபாடுகள் செய்யும் பொழுது கர்ம வினைகள் குறையும். ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். வேலையில் பிரீத்தி வேண்டிய நாளும் கூட. இந்த நாள் முன்னேற்றங்கள் பெற
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள். பெற்றோர்களுடைய செயல்பாடுகள் மன நிறைவை தரும். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், அடிப்படை கல்விஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 3ஆம் இடம் இளைய சகோதர பாவகம், முயற்சிக்குண்டான ஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் ராகு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வர இறை வழிபாடு நல்லது. வைகாசி பௌர்ணமி நாள் என்பதால் மகர ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது விசேஷம். எந்த ஒரு நிலையிலும் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அவற்றை நிறைவேற்றி விடுவீர்கள். லாபகரமான போக்கு உண்டு. தங்க நகை சேர்க்கை இருக்கும். அடகு வைத்த பொருட்களை மீட்டுக் கொண்டு வருவீர்கள். லாபகரமான நாள். திருமணம் மற்றும் விசேஷங்கள் காரணமாக பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காகவோ முதலீடுகளுக்காகவோ பணத்தை சேமிக்க முயலுவீர்கள். வங்கி கணக்கு உயரும். சேமிப்பினுடைய அமைப்பானது சீராகும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய குண நலன்களை புரிந்து கொள்வீர்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள் அதிகரிக்கலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குலதெய்வ பாவகம், குழந்தைக்குண்டான இடத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கையும் அமைகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். குழப்பங்கள் நீங்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். ஆசைகள் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி வழிபாடு நல்லது. பிறை சூடிய சக்தியின் வழிபாடு அதீதமான பலன்களை தரும். காரணம், வைகாசி பௌர்ணமி நாள். உங்களுடைய நட்சத்திர அதிபதியும் சந்திர பகவானே. ஆகவே திருவோண நட்சத்திரக்காரர்கள் தாயினுடைய அனுசரணையான போக்கோடு இருப்பீர்கள். ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நல்லிணக்கம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வைகாசி பௌர்ணமி நாள் என்பதால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம்,
பன்னீரால் அபிஷேகம் செய்வது விசேஷம். முருகப்பெருமான் மலை மீது இருக்கக்கூடிய இடத்தில் கிரிவலம் செய்து வந்தாலே போதும். சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். மகிழ்வாக இருப்பீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான், குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம். குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான இடமாற்றங்கள் குறித்த சிந்தனை உண்டாகும். தந்தை வழியில் ஆதரவான சூழல்கள் ஏற்படும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, சுபகாரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடும். சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நட்பு மேம்படும் நாள். வைகாசி பௌர்ணமி நாளில் அம்பிகை வழிபாடு மற்றும் சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக சிறந்தது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆதாயம் மேம்படும். நன்மைகள் மிக அதிகமாகவே கிடைக்கும். முயற்சிக்குண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். சிந்தனைகள் உண்டாகும். பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக அமையும். சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பேச்சுவார்த்தைகள் கைகூடும். மன நிம்மதி இருக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றம் பெறும். வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவானோடு சுக்கிர பகவான், சூரிய பகவானுடைய சஞ்சாரம். நட்பு மேம்படும் நாள். குழப்பங்கள் நீங்கும். மனதில் நிம்மதி இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த நாள் எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக நடக்க, முன்னேற்றங்கள் ஏற்பட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும்
எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் வைகாசி மாதம் 10ஆம் நாள். கலைத்துறைகளில் இருப்பவர்களுடைய ஆதரவு ஏற்படும். இணையம் சார்ந்த தொழில்நுட்ப சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகளுக்கு சூழ்நிலைகள் ஏற்றவாறு அமையும். உத்தியோகம் சார்ந்த அதை சார்ந்த பயணங்கள் கை கொடுக்கும். வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும். வியாபாரத்தினுடைய நிலையை மிக அழகாக புரிந்து கொள்வீர்கள். தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். வெற்றி நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சிவபெருமானுடைய வழிபாடும் சிறந்ததே. குரு நாள் வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது, பன்னீரால் அபிஷேகம் செய்வது விசேஷம். புதியவர்களுடைய தொடர்பு ஏற்படும். சந்திப்பு நிகழும். கற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். இசை, நடனம், நாட்டியம் 3 சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு பெருகும். முதலீடுகளில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பயணங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தினுடைய சூழலை புரிந்து கொள்வீர்கள். ஆற்றல் அதிகரிக்கும். நன்மைகள் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதன் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ராசியின் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பெருமாள் வழிபாடு விசேஷம். கோவிலுக்கு முடிந்தவரை கைங்கரியம் செய்து வாருங்கள். அன்னதானம் மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக இருப்பதால் ஏழைகளுக்கு உணவு தானம் செய்வது, குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது மிக மிக நல்லது. தன்னம்பிக்கை மேம்படும். எதையும் சாதிக்கக்கூடிய திறன் உருவாகும். வெற்றி நிறைந்த நாளாகவே அமையக்கூடும். வியாபாரத்தினுடைய சூழல் சாதகமாகவே இருக்கும். இந்த நாள் ஆனந்தம், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் யோகம், அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ.